Hello everyone, welcome to my channel Moments by M. நான் உங்கள் மாதுரி. இன்றைக்கு எங்களோட சேனலில் ராமேஸ்வரத்தில் ஒரு நாள் டூரில் நீங்கள் எங்கெங்கே இடங்கள் போகலாம், என்னென்ன பார்க்கலாம் என்ற ஒரு கைட் தான் நான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கிறேன். வாங்க டிஜிட்டலாக நாங்கள் ராமேஸ்வரத்தை எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். முதலாவதாக ராமேஸ்வரத்தை நாங்கள் ரீச் பண்ணுறதுக்கு டிரான்ஸ்போர்ட்னு பார்த்தோம்னா கொமனா எல்லாரும் யூஸ் பண்ணுறது ட்ரெயின் தான். ட்ரெயின் எடுக்கல நான் சென்னையிலேருந்து தான் உங்களுக்கு ட்ரெயின் டீட்டெயில்ஸ் போட்டிருக்கிறேன். பட் நீங்கள் எந்த ஊரில் இருந்தாலும் ஐஆர்சிடிசி வெப்சைட்டில் உங்களோட ஊரோட பேர்லையும் ராமேஸ்வரத்தையும் போட்டு பார்த்தீங்கன்னா அவைலபிளாக இருக்கிற எல்லா ட்ரெயினும் எங்களுக்கு இருக்கும். சென்னை எடுக்கக்குள்ள எங்களுக்கு ஒரு ஃப்ரைடே நைட் நாங்கள் வேலையை முடிச்சுட்டு ஒன் டே ட்ரிப் ராமேஸ்வரம் போகணுமா இருந்தால் ஈவினிங் பார்த்தோம்னு சொன்னால் எங்களுக்கு 3 ட்ரெயின் அவைலபிளாக இருக்கும். அதில் முதலாவது ராமேஸ்வரம் போட் மெயில் எக்ஸ்பிரஸ். அது சென்னை எக்மோர்ல இருந்து 5:55க்கு வெளிக்கிட்டு ராமேஸ்வரத்துக்கு நாளை காலையில் 4 மணிக்கு போய் ரீச் ஆகிடும். இல்லை தாம்பரம் எடுத்தவண்டா தாம்பரத்துக்கு 6:10 இருந்து வெளிக்கிட்டு காலையில் 5:45க்கு போகிற ட்ரெயினாக இருக்கும். இது 2 ட்ரெயினையும் நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுவேன். ஏர்லி மார்னிங்கே நாங்கள் ராமேஸ்வரம் போய் ரீச் ஆனால் எங்களோட டேயை ஏர்லியாகவே ராமேஸ்வரத்தில் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு அது ஓகேயாக இருக்கும். இல்லை உங்களுக்கு ஒர்க் கொஞ்சம் லேட்டாக தான் முடிச்சு நீங்கள் லேட் ட்ரெயின் தான் எடுக்கிறீங்கன்னா தாம்பரத்தில் இருந்து கடைசியாக இருக்கிற 9:02க்கு இருக்கிற ட்ரெயின் கூட நீங்கள் எடுக்கலாம். அது ராமேஸ்வரத்துக்கு கொஞ்சம் டிலேயாக 9 மணிக்கு போய் சேரும். ஆனால் அந்த ட்ரெயின் உங்களுக்கு காலையில் பாம்பன் பாலத்தோட வியூவை பார்த்து கொண்டு போகிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இல்லைன்னா ராமேஸ்வரத்துலேருந்து கண்டிப்பாக பஸ்ஸும் அவைலபிளாக இருக்குது. இல்லை நீங்கள் உங்களோட ஓன் வெஹிக்கிளில் டிரான்ஸ்போர்ட் பண்ணுறவங்களா இருந்தீங்கன்னா ராமேஸ்வரத்தில் காமன் பார்க்கிங் அங்கே அவைலபிளாக இருக்குது. அந்த இடத்துல உங்களோட வெஹிக்கிளை பார்க் பண்ணிட்டு தான் கோயிலுக்கோ இல்லை ஹோட்டல்ஸுக்கோ போகிற மாதிரி இருக்கும். உங்களோட ஹோட்டல்லையே பார்க்கிங் இருக்குண்டா ஓகே, இல்லைன்னா காமனாக இந்த இடத்துல மட்டும்தான் பார்க்கிங் வசதிகள் அங்கே அதிகமாக இருக்கும். இங்கே இருந்து கோயிலுக்கு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 8 மினிட்ஸ் வாக் இருக்கும். அப்படி நடந்து தான் எங்களுக்கு கோயிலுக்கு வரக்கூடிய மாதிரி இருக்கும். ராமேஸ்வரத்தில் வெஹிக்கிளில் வரவங்க நோட் பண்ண வேண்டிய இன்னொரு விஷயம் என்னென்னா கண்டிப்பாக அங்கே எல்லா இடத்துலையும் பார்க்கிங்ஸ் அவைலபிள் இல்லை. ஸோ நீங்கள் வெஹிக்கிள் எடுத்துகிட்டு வந்தால் நிறைய இடத்துல தூரமாக பார்க் பண்ணிவிட்டு நடந்து போகிற மாதிரி தான் இருக்கும். அடுத்தது ராமேஸ்வரத்தில் நாங்கள் எங்கே ஸ்டே பண்ணலாம்னு பார்த்தோமா இருந்தால் கோயிலை சுற்றியே இந்த மாதிரி நீங்கள் கூகுள் மேப்பில் பார்த்தீங்கன்னா நிறைய ஹோட்டல்ஸ் அவைலபிளாக இருக்குது. சிலது லாட்ஜ் டைப், சிலது ஹோம் ஸ்டே, ஹோட்டல்ஸ் டைப்பில் எல்லாம் இருக்குது. உங்களோட ரிக்குவயர்மெண்ட்ஸுக்கு ஏற்ற மாதிரி உங்களோட பட்ஜெட்டில் சூஸ் பண்ணி இருக்கக்கூடிய மாதிரி இருக்கும். மற்றது நாங்கள் ஒரு நாள் டூர்ன்றதுனால நாங்கள் ஸ்டே பண்ணுற இடத்துக்கு ப்ரையாரிட்டி கொடுக்க தேவையில்லைன்னா மோஸ்ட் ஆஃப் த டைம் நாங்கள் ரூமில் இருக்க மாட்டோம். ஜஸ்ட் பேக் வச்சுட்டு ஃப்ரெஷ்அப் ஆகிறதுக்கு மட்டும்தான் எங்களுக்கு ரூம் தேவைப்படும். நான் பர்சனலாக ஸ்டே பண்ணி இந்த 2 காத்தீஸ் ரெசிடென்சி மற்றது ஸ்ரீராம் லாட்ஜ்ன்ற 2 உங்களுக்கு ஆட் பண்ணியிருக்கிறேன். இது 2மே நல்லா இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் கவர்மெண்ட்டோட யாத்ரி நிவாசம் இருக்குது. யாத்ரி நிவாஸ் வெப்சைட்டில் நீங்கள் போய் புக் பண்ணிக்கொள்ளலாம். ஹோட்டல் ஆலயம் சொல்லுவாங்க. ஆனால் இதுக்கு புக் பண்ணுறதா இருந்தால் எங்களுக்கு ஆதார் கார்டு கேட்பாங்க. ஸோ நீங்கள் ஒரு இன்டர்நேஷ்னல் பேசஞ்சராக இருக்கிறீங்கன்னா இந்தியாவில் இருக்கிற யாராவது ரிலேஷன்ஸோ ஃப்ரெண்ட்ஸை வச்சு தான் நீங்கள் யாத்ரி நிவாஸில் புக் பண்ணணும். ராமேஸ்வரம் ரயில்வே ஸ்டேஷனுக்கு ரீச் ஆனதுக்கு அப்புறமா வெளியில் வந்தீங்கன்னா நிறைய டுக் 3 வீல்ஸ் எந்த டைம்லையுமே அவைலபிளாக இருக்கும். அதில் உங்களோட ஹோட்டலோட பேரை சொல்லி ரீச் ஆகி கொஞ்ச நேரம் சின்னதாக ரெஸ்ட் எடுத்து ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு காலையில் 6 மணி மாதிரியே நீங்கள் அக்னி தீர்த்தத்துக்கு போகணும். இது நாங்கள் ஏர்லியாகவே ட்ரெயின் எடுத்திருந்தா ராமேஸ்வரத்துக்கு எப்படியுமே 5:45 4 மணி வாக்கில் வந்துடுவோம். ஸோ அப்படின்னா எங்களுக்கு எவ்வளவு ஏர்லியாக நீங்கள் அக்னி தீர்த்தத்துக்கு போகலுமோ போயிடுங்க. அக்னி தீர்த்தத்துக்கு போய் அங்கே குளிச்சுட்டு நீங்கள் தர்ப்பணம் சிரார்த்தம் செய்யணுமா இருந்தால் அதையெல்லாம் அங்கேயே செய்துட்டு அங்கேயே ஐயர்மார் இருப்பாங்க. அவங்கள்ட்ட கழிச்சு தர்ப்பணம் சிரார்த்தம் எல்லாம் நீங்கள் செய்ததுக்கு அப்புறமா அதையெல்லாம் சூப்பராக முடிச்சுட்டு அடுத்ததாக நாங்கள் ராமநாதன் சுவாமி கோயிலை நோக்கி போக வேணும். நீங்கள் குளிச்சு அதே ஈர உடுப்போட அப்படியே ராமநாத சுவாமி கோயிலோட வடக்கு வாசலுக்கு போயிடுங்க. அங்கே எங்களுக்கு 22 தீர்த்த கிணறு இருக்குது. அந்த 22 தீர்த்தத்திலையும் நாங்கள் நீராடி ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணினதுக்கு அப்புறமா தான் நாங்கள் கோயிலுக்குள்ளே சாமி தரிசனத்துக்கு போகணும். ஸோ நீங்கள் எப்படியுமே 2 செட் உடுப்பு கொண்டு வர மாதிரி இருக்கும். போட்டு வந்த உடுப்போடையே வேணுமெண்டா குளிச்சு அந்த ட்ரெஸ்ஸை நார்மலாக எல்லாரும் கழிச்சிடுவாங்க. கழிச்சதுக்கப்புறமா நல்ல ட்ரெஸ் மாற்றிட்டு அதுக்கப்புறமா தான் நீங்கள் கோயிலுக்குள்ளே போகிற மாதிரி இருக்கும். கோயிலுக்கு போகிறதுக்கு ஜென்ரல் லைன், ஸ்பெஷல் லைன் 2 லைன் இருக்குது. ஜென்ரல் லைன் ஃப்ரீ தரிசனம் தான். ஆனால் அது ரொம்ப டைம் ஆகும். அன்றைக்கு நீங்கள் போன நாள் கூட்டம் குறைவாக இருந்தால் ஜென்ரல் லைனில் போங்க. இல்லை கூட்டம் அதிகமாக இருக்குண்டா ஸ்பெஷல் டிக்கெட்டை எடுத்து அது 100 ரூபாய் 200 ரூபாய்க்கு 2 டைப்பான டிக்கெட்ஸ் இருக்குது. நீங்கள் உங்களுக்கு எது அஃபோர்டபுளோ அதுக்கான டிக்கெட்ஸை வாங்கி நீங்கள் கோயிலுக்குள்ளே போய் சாமி தரிசனம் எல்லாம் முடிச்சுட்டு
மேக்ஸிமம் ஒரு 10 மணி மாதிரி எல்லாத்தையும் முடிச்சு வெளியில் வர பாருங்க. அது மட்டும் இல்லாமல் 22 தீர்த்தத்தில் நீராடுறதுக்கும் கொமனா வந்து ஒருத்தருக்கு 25 ரூபாய் டிக்கெட் எடுப்பாங்க. ஆனால் அதுவும் கூட்டம் அதிகமாக இருந்தால் ரொம்ப டைம் ஆகும். அது மட்டும் இல்லாமல் தீர்த்தத்தை அப்படியே எங்களுக்கு சிதறி தெளிச்சு விடுவாங்களே ஒழிய எங்களுக்கு தலையில் வந்து படுறது குறைவாக தான் இருக்கும். அதனால் நீங்கள் அங்கே இருக்கிற ஏஜென்ட்ஸோட கதைச்சு அவங்க ஒருத்தருக்கு 100 ரூபாய் 150 200 ரூபாய்ன்ற ரேஞ்ச் வந்து கேட்பாங்க. பேரம் பேசி அவங்கள கூட்டிகிட்டு போனீங்கன்னா அவங்க ஸ்பெஷல் லைனில் கூட்டிகிட்டு போய் எங்களுக்கு டக்கண்டு எல்லா தீர்த்தத்துலேயும் வந்து நீராட செய்வாங்க. அதெல்லாம் முடிச்சுட்டு நீங்கள் சாமி தரிசனத்தை முடிச்சிங்கன்னா வெளியில் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டை சாப்பிட்டுட்டிங்கன்னா அடுத்ததாக நாங்கள் ராமேஸ்வரம் சிட்டி எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு ரெடி ஆகணும். இந்த மாதிரி ராமேஸ்வரம் சிட்டி எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு ஒரு பேக்கேஜ் ஒன்று வச்சுருக்காங்க. ஓட்டோவுக்கு வந்து எங்களுக்கு 1500 ரூபாய் எடுத்திருந்தாங்க. எங்களுக்கு அது வேர்த்தாக தான் தெரிஞ்சது என்னென்னா ஃபுல் டே எல்லா இடத்தையும் வந்து அவங்களே கூட்டிகிட்டு போய் எல்லாம் சுற்றி காட்டுவாங்க. ஸோ அதில் வந்து நாங்கள் எடுத்திருந்த இந்த ஓட்டோன்னா சரியா எங்களை 10:15 மாதிரி வந்து பிக்கப் பண்ணிட்டு போனார். நாங்கள் சாப்பிட்ட ஹோட்டலில் இருந்து ரெஸ்டாரண்ட்டில் இருந்து அங்கே இருந்து நாங்கள் எங்களோட ராமேஸ்வரத்தை எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம். ராமர் பாதம் இங்கே வந்து ஃபஸ்ட் ஃப்ளோரில் ராமர் பாதம் இருக்கும். அதை பார்த்துட்டு மேலே டாப்பில் 4 பக்கம் உள்ள கடல் ராமேஸ்வரம் எல்லாமே இலங்கைக்கு ராமர் போகிறதுனால இங்கேருந்து இலங்கை பார்த்து எந்த பக்கத்து பாலம் கட்டி போகலாம்னு ஆலோசனை பண்ணுறாங்க. இந்த ஊருக்கு பேர் கந்தமதன பர்வதம். பருவதம் ஊருக்குள்ளே இதுதான் உயரமான இடம். எங்களோட ஆட்டோ அண்ணா கார்மேகம் அண்ணா அவரே சூப்பராக எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணி ஒவ்வொரு இடத்துல ஸ்பெஷாலிட்டியையும் சொல்லி எங்களுக்கு விட்டுருந்தாரு. ஸோ இதுதான் ராமர் பாதம் டெம்பிள். ஸோ இது வந்து ஊர்லேயே உயரமான இடம்னு சொல்லியிருந்தாரு. இங்கேருந்து பார்க்குறதுக்கு ராமேஸ்வரம் அவ்வளோ அழகாக இருந்துச்சு. இங்கே வந்து ராமர் கோயில் தான் வந்து மேலே இருக்குது. அப்படியே நாங்கள் மேலே போய் சாமி தரிசனத்தை முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் அப்படியே அந்த வியூவை எல்லாம் வந்து பார்த்துட்டு கீழே இறங்கி வந்துட்டோம். உள்ளுக்குள்ளே வந்து ஃபோன் கேமரா அலவுட் இல்லைன்றனால எங்களால் நிறைய கிளிப்ஸ் வந்து எடுக்க முடியல. வெளியில இருந்த வியூஸ் மட்டும்தான் எடுக்க முடியுமா இருந்துச்சு. ராமர் பாதம் கோயில் பார்த்துட்டு அடுத்ததான் நாங்கள் போன இடம் தான் சாக்ஷி ஆஞ்சநேயர் டெம்பிள். இதுதான் வந்து ஹனுமான் சீதையை தேடி இலங்கைக்கு போய் அசோகவனத்தில் சீதையை கண்டதுக்கு அப்புறமா ராமருக்கு வந்து கண்டேன் சீதையை என்று சாட்சி சொன்ன இடம். அதனால இந்த கோயிலை வந்து சாக்ஷி ஆஞ்சநேயர்னு சொல்றாங்க. இந்த கோயிலை முடிச்சதுக்கு அப்புறமா நாங்கள் இப்போ தனுஷ்கோடியை நோக்கி போய் கொண்டிருக்கிறோம். ஸோ நீங்கள் தனுஷ்கோடிக்கு போகிறதுக்கு முன்னாடி பிரேக்ஃபாஸ்ட் எதுவும் சாப்பிடலைன்னா கண்டிப்பாக சாப்பிட்டுட்டு போயிடுங்க. ஏன்னா அங்கே வந்து அவ்வளவா அதிகமான கடைகள் வந்து சாப்பாட்டு கடைகள் இல்லை. அப்படி இருந்தாலுமே வந்து எல்லாமே நான்வெஜ், அதாவது சீ ஃபுட் கடைகள் தான் அதிகமாக இருந்துச்சு. நீங்கள் கோயிலுக்கு போயிட்டு வந்து வெஜிடேரியன் தான் சாப்பிடுவீங்களா இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு அங்கே வந்து ஆப்ஷன்ஸ் குறைவாக இருக்கும். அதனால் நீங்கள் ராமேஸ்வரத்தில் இருந்து போகிறதுக்கு முன்னாடியே உங்களோட பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் முடிச்சுட்டு தனுஷ்கோடியை நோக்கி போங்க. இப்போ நாங்கள் அடுத்ததாக போய்கொண்டிருக்கிற இடம் தான் கோதண்டராமர் கோவில். இது வந்து கடலுக்கு நடுவில் அப்படியே ரோடு போட்டு அந்த ரோடோட கடலுக்கு நடுவிலேயே இருக்கிற கோவில் உண்டு. பார்க்குறதுக்கு அவ்வளவு சூப்பராக இருந்துச்சு. இந்த போகிற வழியே வந்து சூப்பராக அவ்வளவு அழகாக இன்ஸ்டாகிராம் வேர்த்தியாக இருந்துச்சு. உங்களுக்கு இதில் ஃபோட்டோஸ் எடுக்கணுமெண்டா சூப்பரான இடம். நீங்கள் கண்டிப்பாக அவரை வந்து நடுவில் ஸ்டாப் பண்ண சொல்லிட்டு ரோட்லேயே நின்று சூப்பரான ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போகலாம். கோதண்டராமர் கோயில் இலங்கை போரில் ராவணன் இறந்ததுக்கப்புறம் அவரோட தம்பி விபீஷணருக்கு இலங்கை மன்னனை இங்கே வச்சு பட்டாபிஷேகம் பண்ண இடம். 64 கோயிலில் ஃபுல்லாக அழிஞ்சு போச்சு. 1978 இந்த கோயில் புதுசாக கட்டணும். ஓட்டா அண்ணா சொன்ன மாதிரி இது வந்து கோதண்டராமர் கோவில். இலங்கை யுத்தம் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா விபீஷணனுக்கு இங்கே தான் பட்டாபிஷேகம் செய்ததாக சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் பழைய கோவில் வந்து அழிஞ்சு இப்போ வந்து புதுசாக இந்த கோவில் 1974 ஆண்டு கட்டியிருக்காங்க.
அன்எக்ஸ்பெக்டடாக இந்த கோயிலில் செம க்ரௌடாக இருந்துச்சு. நாங்கள் லைனில் நின்று உள்ளே போனாலுமே உள்ளேயும் வந்து அவ்வளவு கூட்டம் இருந்தாங்க. போகிறதுக்கே வந்து எப்படியும் ஒரு 1 hour 1.5 hour எடுத்துடும் போல இருந்துச்சு. அதனால் நாங்கள் அப்படியே அதில் இருந்த சின்ன சின்ன ஜன்னல் மூலமாக எட்டி பார்த்து கும்பிட்டுட்டு வந்துட்டோம். நாங்கள் உள்ளுக்குள்ளே போய் வந்து கோதண்டராமரை கும்பிடையில ஏன்னா டைம் வந்து டிலே ஆகிடுமன்றதுக்காக உங்களுக்கு வந்து அண்டு க்ரௌட் குறைவாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் உள்ளுக்குள்ளே போய் கும்பிடலாம். இல்லையண்டா நீங்கள் எங்களை மாதிரியே வெளியில் நின்று கும்பிட்டுட்டு வாங்க. வெளியில் வந்தப்போ இந்த மாதிரி பகவத்கீதை ராமாயணம் வந்து ஒவ்வொரு லாங்குவேஜ்லேயும் வந்து புக்ஸ் வந்து வச்சுருந்தாங்க. ப்ரைஸும் வந்து நல்ல அஃபோர்டபுளாகவே இருந்துச்சு. ராமேஸ்வரம் என்றதே ராமாயணத்துக்கு பேர் போன இடம் தான். நிறைய வந்து ஹிஸ்டாரிக்கலான பிளேசஸ் வந்து இங்கே இருக்குது. ஸோ நாங்கள் அதையும் அப்படியே பார்த்துட்டு நல்ல வெயிலாக இருந்ததுனால ஒரு இளநீ வேண்டி குடிச்சிட்டு எங்களோட அடுத்த பயணத்தை வந்து தொடங்கிட்டோம். அடுத்ததான் நாங்கள் தனுஷ்கோடியை நோக்கி போய் கொண்டிருக்கும் போது தான் எங்களோட ஓட்டோ அண்ணா வந்து தனுஷ்கோடின்ற வரலாறு வந்து சொல்லியிருந்தார். நானும் வந்து கேள்விப்பட்டிருக்கிறேன். தனுஷ்கோடி என்றது ஒரு காலத்தில் மக்கள் வந்து வாழ்ந்த ஒரு சூப்பரான கடல் நகரமாகும். அங்கே வந்து ரயில் வந்து இருந்துச்சு. அதாவது பிரிட்டிஷ் காலத்திலேயே வந்து ட்ரெயின் இருந்துச்சு. அதோட அந்த ட்ரெயின் வந்து ஸ்ரீலங்காக்கும் கூட வந்துச்சுன்னு சொல்லி அந்த அண்ணா சொல்லியிருந்தார். அதாவது இங்கேருந்து ஸ்ரீலங்காக்கும் அவங்க ட்ரெயின் விட்டுருந்தாங்கன்னு சொல்லி. அப்படி இருந்தப்போதான் 1964 டிசம்பர் மாதம் வந்து ஒரு கொடிய சூறாவளி ஒன்று தனுஷ்கோடிக்கு வந்ததும் ஓவர் நைட்டில் வந்து அந்த சூறாவளி வந்து கடலும் வந்து இரவோட இரவா நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான மக்களை வந்து அப்படியே அது கடலுக்குள்ளேயே இழுத்து கொண்டு போயிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் அங்கே இருந்த வீடுகள், சர்ச், ரயில்வே ஸ்டேஷன் எல்லாமே வந்து அந்த இரவோட இரவா அழிஞ்சு போயிடுச்சு. அதுக்கப்புறமா வந்து இந்தியன் கவர்மெண்ட் இதே ஒரு ரிசர்வ்டு லேண்டாக வந்து அறிவிச்சிட்டாங்க. அதாவது மக்கள் வாழ தகுதியற்ற இடம் என்று அறிவிச்சிட்டாங்கன்னு ஓட்டோ அண்ணா சொல்லியிருந்தாரு. அதுக்கப்புறமா வந்து இப்போ இங்கே வந்து யாருமே பெர்மனண்ட்டாக ஸ்டே பண்ணுறதுக்கு அலௌட் கிடையாது. மீன் பிடிக்கிற மீனவ மக்களை மட்டும் வந்து அலோவ் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் டூரிஸ்ட் வந்து இந்த இடத்துக்கு பின்னேரம் 6 மணிக்கு பிறகு அலௌட் இல்லை. போன எல்லாருமே வந்து 6 மணியோட வெளியில் வந்துடணும். மற்றது அங்கே இருக்கிற மீனவர்களுக்கு மட்டும்தான் இரவு போகிறதுக்கு வந்து அனுமதி இருக்குது. அதுவும் இப்போ வந்து அங்கே டெம்பரரியாக ஹட்டெல்லாம் போட்டு தான் இருக்காங்க. பெர்மனண்ட்டாக வீடு கட்டுறதுக்கு கூட அரசாங்கம் அனுமதி கொடுக்குது இல்லைன்னு சொல்லியிருந்தாங்க. என்னென்னா இந்த டவுன் வந்து கூடிய விரைவில் கடலுக்குள்ளே மூழ்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு அரசாங்கம் சஸ்பெக்ட் பண்ணுறதாகவும் சொல்லியிருந்தாரு. ஒரு காலத்தில் இருந்த அழகிய நகரம் ஒன்று இப்போ அப்படியே கடலுக்குள்ளே போய் அமைதியான ஒரு நினைவு சின்னம் மாதிரி ஆயிடுச்சு. ஆனாலும் பார்க்குறதுக்கு ஒரு பக்கம் கடலும் ஒரு பக்கம் நினைவுகளோடையுமே ரொம்ப அழகாக இருந்துச்சு. நாங்கள் இந்த ராமேஸ்வரம் 1 day டூருக்கு ஓட்டோ எடுத்திருந்த இந்த அண்ணா கார்மேகம் எங்களுக்கு வந்து சூப்பரான ஒரு சர்வீஸ் கொடுத்துருந்தாரு. ஒவ்வொரு இடத்தின வரலாறு டீட்டெயில்ஸ் எல்லாம் சொல்லி எங்களுக்கு ரொம்பவே அந்த எக்ஸ்பீரியன்ஸை வந்து அழகாக்கியிருந்தார். நீங்களும் ராமேஸ்வரத்துக்கு வந்து இந்த மாதிரி எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கணுமெண்டா கண்டிப்பாக அவரை கண்டாக்ட் பண்ணுங்கள். நான் ஸ்க்ரீன்லேயும் அவரோட கண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்குறேன், டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் கொடுத்துருக்குறேன். நீங்கள் ஏர்லியாகவே அவரை கால் பண்ணி புக் பண்ணலாம். இல்லைன்னா அண்டு காலமாக கூட கால் பண்ணி புக் பண்ணிங்கன்னா அவர் உங்களுக்கு ஏற்ற மாதிரி சர்வீஸ் கொடுப்பாரு. அடுத்ததாக நாங்கள் வந்த இடம் தான் தனுஷ்கோடி லைட் ஹவுஸ். இங்கே வந்து கண்டிப்பாக நீங்கள் மேலே ஏறுறதுக்கு லிஃப்ட் வசதிகள் செஞ்சு வச்சுருக்குறாங்க. ஸோ படிகள் ஏறணுமென்ற அவசியம் இல்லை. இது வந்து திங்கட்கிழமைகளில் மட்டும் க்ளோஸ் ஆகி இருக்கும். மற்ற எல்லா நாள்லேயும் வந்து ஓப்பனாக தான் இருக்கும். நீங்கள் டிக்கெட் எடுக்கணும். அதே மாதிரி கேமராஸ் எல்லாம் போகிறீங்கன்னா அதுக்கேற்ற டிக்கெட் எடுக்கணும். கண்டிப்பாக இந்த இடத்த மிஸ் பண்ணிடாதீங்க. இங்கே இருந்து பார்க்குற வியூஸ் வந்து அவ்வளவு அழகாக இருந்துச்சு. ஃபுல் தனுஷ்கோடி சிட்டியையுமே வந்து நாங்கள் மேலே இருந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருந்துச்சு. அந்த கடலோட பார்க்குறதுக்கே அவ்வளவு அழகாக இருந்துச்சு ஒவ்வொரு வியூவும். மீன் பிடிக்கலாம் அந்த காலத்தில் மண் கிடைக்கும், நல்லா தூக்கம் வர. ஆமாம் ஆமாம், மேலே பாயம் வச்சு படுத்துக்கிட்டு அந்த மண்ணில் அப்படி 2 மணிக்கு வாட்சி அலாரம் அடிக்கும், வளைய போடுவோம். 20,000 மீன் பிடிச்சி வந்துடுவோம். அப்படி படப்பதான் போவோம். 5 பேர் இல்லை ராமர் பாலங்கட்டு போன சொல்லுவாங்கல்ல, அது இந்த இடம் தான் சொல்லுவாங்க. ஆனால் ஒரிஜினல் ராமர் பாலங்கட்டு இடம் நம்ம சேதுக்கரையிலேருந்து ஒரு இடம், திருப்புலாயிலேருந்து ஒரு 5 கிலோமீட்டர் தூரம். ஆனால் அந்த பாலம் வந்து இந்த வழியாக போகும் அந்த இடத்துல போட்டு. ஆனால் வரலாறு படி அங்கே அந்த பக்கம் நம்ம சொல்கிறது இந்த பக்கம் இது அரிசி முறை. ஏன் இங்கே இருந்து 18 நாட்டிகள் மைல் பார்த்துட்டு அப்படி வாங்க.
நாங்கள் தனுஷ்கோடி லைட் ஹவுஸை பார்த்ததுக்கு அப்புறமா வந்த அடுத்த இடம் தான் அரிச்சல் முனை. இது வந்து ராமேஸ்வரத்துக்கு கிட்ட இருக்கிற ஒரு நிலப்பகுதி. ராமேஸ்வரத்துலேருந்து கிட்டத்தட்ட 25 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது. இது வாரதுக்கும் நாங்கள் தனுஷ்கோடியை பாஸ் பண்ணி தான் வரணும். இது வந்து கடைசியான ஒரு முனை, அதாவது கடைசி நிலப்பரப்புன்னு சொல்கிறாங்க. இதுக்கு பிறகு ஃபுல்லாகவே கடல் தான் வந்து இருக்குது. இங்கே வந்து 2 வித்தியாசமான கடல்கள் கூடுற இடமும் கூட இருக்குது. இந்த அரிச்சல் முனையிட கூடுற 2 கடல் பரப்பு வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று இந்தியன் ஓஷன், இன்னொன்று வந்து பே ஆஃப் பெங்கால். இந்த இரண்டுமே வந்து சேர்ற இடம் தான் அரிச்சல் முனை. இதில் வந்து இந்தியன் ஓஷன் கொஞ்சம் ரஃபான சீயாக இருக்கும், பட் பே ஆஃப் பெங்கால் வந்து கொஞ்சம் அமைதியான கடல் பரப்பாக வர இருக்கும். முன்னால் பெரிய இடமா இருந்தால் எல்லாம் அழிஞ்சு போனதுக்கப்புறம் சர்ச்சு மட்டும் பேலன்ஸு. பின்னால் தனுஷ்கோடி பீச் இருக்கும், பார்த்துட்டு அந்த ரயில்வே ஸ்டேஷன் இருக்குல்ல அழிஞ்சு போனது அதே பார்த்தோம். சரி, அப்படி நாங்கள் அந்த புயலிலிருந்து மீட்கப்பட்ட மிஞ்சி இருக்கிற ரிமைன்ஸ் தான் இப்போ பார்க்க வந்திருக்கிறோம். அதில் முதலாவது வந்து ஓல்ட் சர்ச், அதே மாதிரி பழைய ரயில்வே ஸ்டேஷன் எல்லாமே வந்து இதே இடத்துல தான் வந்து இருக்குது. ஸோ ஒரு பெரிய சமுதாயமே வந்து அழிஞ்சு அதில் இருந்து எஞ்சின மிச்ச ரிமைன்ஸ் தான் வந்து இப்போயும் பாதுகாத்துட்டு வராங்க, அதை ஞாபகப்படுத்துறதுக்காக. ஸோ அன்னைக்கு வந்து அப்படியே ட்ரெயினோடையே நிறைய பேசஞ்சர்ஸ் வந்து காணாமல் போயிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த சூழலில் இருந்த நிறைய விஷயங்கள் வந்து அழிஞ்சு போயிருக்குது. ஸோ அதுக்கான ஃபோட்டோஸும் வந்து அங்கே வச்சுருந்தாங்க. பல செய்தி இருந்துச்சு, அதுலேருந்து எது அழிஞ்சு போச்சுன்னு பார்க்குறதுக்கே மனசுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக தான் இருந்துச்சு. அப்படியே சர்ச்சுக்கு பின்னால் தான் தனுஷ்கோடி பீச்சும் வந்து இருக்குது. அந்த நேரம் நல்ல வெயில் இருந்ததுனால நாங்கள் அவ்வளவா பீச்சை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணல. உங்களுக்கு பீச் பிடிக்குமெண்டா கண்டிப்பாக நீங்கள் அந்த பீச் வந்து போய் விளையாடி கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் ராமேஸ்வரம்ன்றது இந்த கடல்லேருந்து எடுக்கப்படுற சங்கு, சிப்பி அதுகளுக்கெல்லாம் ரொம்பவே ஃபேமஸான இடம். அங்கே வந்து வெரைட்டியான சங்குகள், சிப்பியலால் செய்யப்பட்ட பொருட்கள் என்று எல்லா இடத்துலையுமே பார்க்கக்கூடியதாக இருந்துச்சு. உங்களுக்கு இதில் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா நீங்கள் கண்டிப்பாக இங்கே பர்ச்சேஸ் எல்லாம் செய்யலாம். அது மட்டும் இல்லாமல் ஒரிஜினல் சங்குன்னு சொல்லி நிறைய வச்சுருந்தாங்க, விநாயகர் சங்கு, வெலம்புரி சங்குன்னு. எங்களுக்கு அதெல்லாம் பார்த்து வாங்க தெரியாதனால நாங்கள் அது எதுவும் வாங்கலை. உங்களுக்கு அதுகள் பார்த்து வாங்கலாம், எது ஒரிஜினல் எது டூப்ளிகேட்டுன்னு உங்களுக்கு பார்த்து வாங்க தெரியுமெண்டா கண்டிப்பாக நீங்கள் இங்கே பேரம் பேசி நல்ல ரேட்டுக்கே வந்து வாங்கி எடுத்துக்கொள்ளலாம். அப்படியே நாங்கள் முன்னாடி ஆப்போசிட்டில் இருந்த ஓல்ட் ரயில்வே ஸ்டேஷனையும் பார்க்க வந்துட்டோம். அங்கேயும் கொஞ்சம் மிஞ்சி இருக்கிற ரிமைன்ஸ் தான் வந்து இருந்துச்சு. அதுக்கு பக்கத்துலேயே சின்னதாக ஒரு கோயில் இருந்துச்சு. அங்கே வந்து விநாயகர், சிவபெருமாள், ராமர், அதோட ராமர் பாதம் எல்லாம் இருந்துச்சு. அதையும் கும்பிட்டுட்டு நாங்கள் அடுத்த இடமான ராமர் தீர்த்தத்தை நோக்கி போயிட்டோம். ஸோ ராமர் தீர்த்தம் என்று சொல்கிற இடம் வந்து ராமர் ராவணனோட போர் புரிஞ்சிட்டு வந்து இந்த குளத்தை தீர்த்தத்தை கட்டி சிவபெருமானை நோக்கி தவம் செய்து அவருடைய பிரம்மஹத்தி தோஷத்தை நீக்கிறதுக்காக இங்கே வந்து பூசை செய்தார் என்ற ஒரு ஐதீகம் இருக்குன்னு சொன்னாங்க. ஆனால் இந்த தீர்த்தம் வந்து பார்க்குறதுக்கு அப்படியே கைவிடப்பட்ட ஒரு தீர்த்தம் மாதிரி தான் இருந்துச்சு. மெயின்டெனன்ஸ் வந்து நல்லாவே குறைவாக தான் இருந்துச்சு. அதுக்கு ஆப்போசிட்லேயே வந்து ராம் சீதா டெம்பிள் வந்து இருந்துச்சு. இது வந்து ராமரும் சீதையும் வந்து வழிபட்டு சிவபெருமான வழிபட்ட ஒரு இடம் என்று சொல்லியிருந்தாங்க. ஆனால் மூலவராக வந்து ராமனும் சீதாவும் வந்து இருந்தாங்க. அதே மாதிரி இந்த கோயிலில் சீதாராமரோட ஜனன ஜாதகமும் கீறி இருந்தாங்க. நாங்கள் உள்ளே போய் சீதாராமர் எல்லாம் வடிவாக கும்பிட்டுட்டு வெளியில் வந்தப்போ இந்த கோயிலில் ஸ்பெஷலாக ராகுகேதுவுக்கு வந்து பரிகாரம் செய்கிறது நிமித்தம் நிறைய பேர் வந்து இந்த மாதிரி ராகுகேது சிலைகளை வந்து கொண்டு வந்து பிரதிஷ்டை செய்து நிறைய பூஜைகள் செய்திருந்ததை காணக்கூடியதாக இருந்துச்சு. இந்த கோயில் அதுக்கும் ஸ்பெஷலான ஒரு கோயில் என்று சொல்லியிருந்தாங்க. இது எல்லாத்தையும் பார்த்துட்டு நாங்கள் அடுத்ததாக வந்த இடம் தான் பஞ்சமுக ஹனுமான் டெம்பிள். இந்த கோயில் வந்து ஹனுமானுக்காக பிரதிஷ்டை செய்யப்பட்ட ஒரு கோயில். அதே மாதிரி இங்கே ஒரு ஸ்பெஷாலிட்டியாக ராம் சேத்து பாலம் கட்டுறதுக்கு பயன்படுத்தப்பட்ட நிறைய கல்கள் வந்து வச்சுருந்தாங்க. அதில் சில கல் வந்து அவங்க சாம்பிளுக்கு தண்ணியிலேயே வந்து போட்டு வச்சுருந்தாங்க. இவ்வளவுதான் அமர்த்தினாலும் அந்த கல் வந்து மறுபடியும் மிதந்து கொண்டிருந்துச்சு. ஆனால் அதுகள் வந்து வீடியோ எடுக்க முடியாதுன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதையும் நாங்கள் பார்த்துட்டு அப்படியே பஞ்சமுக ஹனுமான் கோயிலுக்கு ஆப்போசிட்லேயே வந்து நடராஜர் கோயில் என்ற ஒரு கோயில் இருந்துச்சு. ஸோ அந்த கோயிலையும் போய் நல்லா தரிசனம் பண்ணிட்டு நீங்கள் அப்படியே லஞ்ச் எடுக்கலைன்னா இப்போவே உங்களுக்கு டைம் ஆல்மோஸ்ட் 2:33 ஆகியிருக்கும். ஸோ கண்டிப்பாக லஞ்ச் எடுத்துட்டு நாங்கள் அடுத்த கோவிலான லக்ஷ்மண தீர்த்தத்தை நோக்கி போகலாம்.
இந்த லக்ஷ்மண தீர்த்தமும் ராவணனோட போரெல்லாம் முடிஞ்சு இலங்கையிலிருந்து ராமேஸ்வரம் திரும்பினக்கு பிறகு லக்ஷ்மணன் சிவபெருமானுக்காக தீர்த்தம் அமைச்சு கும்பிட்ட ஒரு இடம் என்று சொல்லப்படுது. ராமர் தீர்த்தத்தோட கம்பேர் பண்ணும்போது இது நல்லாவே மெயின்டைன் செய்யப்பட்டு நல்ல அமைதியான சூழலாகவும் இருந்துச்சு. ஸோ நாங்கள் இங்கேயும் சூப்பராக கும்பிட்டு முடிச்சதுக்கு பிறகு அடுத்த இடத்தை நோக்கி போயிட்டோம். ராமேஸ்வரத்தில் ராமாயணத்தோட அண்டின வரலாறு மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயமும் ரொம்ப ஸ்பெஷலானது. அதுதான் ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா அவர்கள். ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா அவர்கள் வந்து பிறந்த இடம் ராமேஸ்வரம் தான். ஸோ அவருடைய வீடு மெமோரியல் தான் நாங்கள் அடுத்ததாக போய் பார்த்த இடங்கள். இந்த ஹவுஸ் ஆஃப் கலாம் என்று சொல்றது வந்து கலாம் ஐயா அவர்கள் பிறந்து வளர்ந்த வீடு என்று சொல்லியிருந்தாங்க. ஒரு சாதாரண குடும்பத்தில் பிறந்து தனது கனவுகளாலும் உழைப்பாலும் இந்தியாவின் மிசைல் மேன் என்று அழைக்கப்படுறவர் தான் எங்கட ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா அவர்கள். இந்த வீடு பார்க்கறதுக்கு அவ்வளவு எளிமையாக அவருடைய பயணத்தை வந்து குறிக்கக்கூடிய மாதிரி நிறைய ஃபோட்டோஸ் வச்சுருந்தாங்க. அடுத்ததாக நாங்கள் போன இடம் தான் ஏபிஜே அப்துல் கலாம் ஐயாவோட மெமோரியல். இது வந்து இந்திய அரசாங்கம் அவருடைய நினைவாக கட்டப்பட்ட ஒரு இடம் தான். இதுக்கு நாங்கள் டிக்கெட் எடுத்துகிட்டு தான் உள்ளே போகணும். அதையும் போய் உள்ளே இருந்த நிறைய விஷயங்கள் வந்து பார்த்ததுக்கு அப்புறமா நாங்கள் அடுத்த இடமான வில்லூண்டி தீர்த்தத்தை நோக்கி பயணம் பண்ணினாங்க. இந்த வில்லூண்டி தீர்த்தமானது சீதா தேவியின் தாகத்தை தீர்க்க ராமன் தனது வில்லை வந்து ஊன்றி உருவாக்கின தீர்த்தம் என்று சொல்லுறாங்க. இது வந்து கடலுக்கு நடுவில் தான் ஒரு சின்ன கிணறு மாதிரி உருவாகி இருக்கு. ஸோ நாங்கள் இதை பார்க்க போகும்போது அங்கே இருந்த ஒரு தம்பி வந்து எங்களுக்கு கடல்ல இருந்த தண்ணியை எடுத்து கொடுத்தாங்க. அது ரொம்பவே உப்பு கரிப்பான தண்ணியாக இருந்துச்சு. ஆனால் இந்த வில்லூண்டி தீர்த்தத்துலேருந்து எடுத்து தந்த தண்ணி வந்து அவ்வளவு சுத்தமாக டேஸ்டியான நல்ல நீராக இருந்துச்சு. அது எப்படி என்றதான் தெரியல. சுத்தவர கடலில் இருக்கிற நீர் வந்து உப்பு நீராக இருக்குது. ஆனால் நடுவில் இருக்கிற இந்த கிணறுலேருந்து வர தண்ணி மட்டும் நல்ல குடிக்கக்கூடிய மாதிரியான தண்ணியாக இருக்குது. அது எந்த மாதிரியான அதிசயம்னு தெரியல. ஆனால் உண்மையான ஒரு விஷயம்தான். அந்த நீர் வந்து ரொம்பவே சுத்தமான நல்ல ஒரு நீராக இருந்துச்சு. அதை நாங்கள் தீர்த்தமாக எடுத்து பருகினதுக்கு அப்புறமா அந்த இடத்துலையே கொஞ்ச நேரம் நின்று அந்த கிளைமேட் வந்து சுத்த வர ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ கொஞ்ச நேரம் நின்று டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அடுத்த இடத்தை நோக்கி நாங்கள் பயணம் பண்ணிட்டோம். அடுத்ததா கடைசியான இந்த ராமேஸ்வரத்தோட ஒன் டே ட்ரிப்ல நாங்கள் பார்க்க வேண்டிய ஒரு இடம் தான் இந்த பாம்பன் பாலம். நீங்கள் வந்து ட்ரெயின் புக் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த ட்ரெயினும் வந்து இதில் இருக்கிற இந்த ட்ராக் மூலமாக தான் வந்து பாம்பன் பாலத்தை க்ராஸ் பண்ணி தான் ராமேஸ்வரத்துக்கு வந்து போகும். அது மட்டும் இல்லாமல் நான் இதில் காட்டப்படுற இந்த பிரிட்ஜ் வந்து ஏதாவது பெரிய கப்பல்கள் வருதுண்டா இந்த பிரிட்ஜ் ரெண்டாக திறந்து கப்பல் வந்து போகிறதுக்கு வழி கொடுப்பாங்க. இந்த பாம்பன் பாலமும் வந்து இப்போ புதுசாக கட்டியிருக்கிறாங்க. இது வேற காலமும் பழைய பிரிட்ஜில் தான் வந்து ட்ரெயின் போய்கொண்டு இருந்துச்சு. இப்போ அதுக்காகவே புது பிரிட்ஜ் அமைச்சு இப்போ புது பிரிட்ஜில் தான் வந்து ட்ரெயின் போயிட்டுருக்கு. இந்த மாதிரி சூப்பராக நாங்கள் வந்து ராமேஸ்வரத்தோட ஒன் டே ட்ரிப்பில் எல்லா இடத்தையும் வந்து கவர் பண்ணிவிடுவோம். இதெல்லாம் முடிக்கிறதுக்கே உங்களுக்கு வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 4:30-5 மணி மாதிரி ஆகிடும். இதெல்லாம் முடிச்சுட்டு ஒரு சூப்பராக ஸ்ட்ராங்காக ஒரு டீயோ காஃபி குடிச்சிட்டு நீங்கள் உங்களோட ரூமுக்கு போய் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துக்கொள்ளுங்க. நாங்கள் இந்த ராமேஸ்வரம் ட்ரிப்புக்கு சேம் டே நைட்டே வந்து ரிட்டர்ன் டிக்கெட்டும் புக் பண்ணலாம். ஒரு பிரச்சனையுமே இல்லாமல் யோசிக்காமல் நீங்கள் தாராளமாக புக் பண்ணிக்கொள்ளலாம். எங்களுக்கு 2 ட்ரெயின் ஆப்ஷன் வந்து இருக்குது. நீங்கள் ஏர்லியாக முடிச்சிட்டிங்க என்றால் 4 மணிக்கு இருக்கிற ட்ரெயினும் எடுக்கலாம். ஆனால் அது வந்து கொஞ்சம் சேஃப் இல்லைன்னா கண்டிப்பாக மட்டும் முடிஞ்சுதுன்னா உங்களுக்கு டைம் வந்து காணாமல் இருக்கும். ரஷ் பண்ணி ட்ரெயின் ஏறுற மாதிரி இருக்கும். அதனால் அதை விட்டுட்டு நீங்கள் பேர்ந்து இருக்கிற 6 மணிக்கு இருக்கிற ஒரு ட்ரெயின் ஆப்ஷன் ராமேஸ்வரத்துலேருந்து தாம்பரம் போகிறது இல்லைண்டா அதுக்கும் இன்னும் கொஞ்சம் டைம் வச்சு சேஃபாக புக் பண்ணணுமெண்டா 9:10க்கு இருக்கிற ராமேஸ்வரத்துலேருந்து சென்னை எக்மோர் நோக்கி போகிற போட் மெயில் ட்ரெயினும் புக் பண்ணிக்கொள்ளலாம். அதுக்கு உங்களுக்கு இன்னும் சேஃபான ஆப்ஷனாக இருக்கும். உங்களுக்கு நிறைய டைம் வந்து இருக்கும். ஸோ நீங்கள் நல்லா ரெஸ்ட் எடுத்து ஷாப்பிங் பண்ணணுமெண்டா அதெல்லாம் செஞ்சுட்டு நீங்கள் இந்த ட்ரெயினை புக் பண்ணினீங்கண்டா நீங்கள் சேம் டே நைட்டே வந்து ரிட்டர்ன் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு வந்து ஒரு நல்ல கைடாகவும் யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ஸோடு இருந்திருக்குமென்று நான் நம்புகிறேன். நாங்கள் மொத்தமாக 3 பேர் வந்து ட்ராவல் பண்ணியிருந்தோம். எங்களுக்கு டோட்டலாக ட்ரெயின் சார்ஜஸ், டுக் சாப்பாடு, தங்கின ஹோட்டல்ஸ் சார்ஜஸ், நடுவில் நாங்கள் எடுத்த ஸ்நாக்ஸ், லஞ்ச், பிரேக்ஃபாஸ்ட், டின்னர் அப்படின்னு எல்லாத்தோடையுமே சேர்த்து ரஃபாக ஒரு ஆளுக்கு வந்து 3000 ருபீஸ் இந்தியன் ருபீஸ் வந்து எங்களுக்கு முடிஞ்சிருந்துச்சு. உங்களுக்கு உங்களோட எக்ஸ்பென்சஸுக்கு ஏற்ற மாதிரி அது கூடி குறையலாம். ஸோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிக்கொள்ளுங்க. இதுவரை நேரமும் என்னோட வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. நீங்கள் இந்த வீடியோவை என்ஜாய் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களோட ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. இன்னும் எக்ஸைட்டிங்கான நிறைய வீடியோஸ் வர காத்திருக்கு. அடுத்ததாக எங்களோட காசி யாத்திரையோட எபிசோட் 2 தான் வர காத்திருக்குது. ஸ்டே டியூன்ட். Thank you so much for watching.